السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் தூங்குவதின் மூலம் ஏற்படக்கூடிய விபரீதங்கள். பொதுவாகவே ஃபஜ்ருடைய நேரம் என்பது அது பரக்கத்தான நேரம், மலக்குகள் வருகை தரக்கூடிய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலை நேரத்தில் பரக்கச் செய்வாயாக. அப்ப அந்த நேரம் பரக்கத்தான நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்மளுடைய பகுதிகளை பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா கபர்ஸ்தான் மாதிரி இருக்கும். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால தூங்குவதை உலமாக்கள் வெறுக்கிறார்கள். அது வெறுக்கத்தக்க காரியமாக பார்க்கறாங்க. என்ன காரணம்? இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஜாதுல் மஆத் என்கிற கிதாபுல சொல்லுவாங்க, ஃபஜ்ருடைய நேரம் என்பது படைப்புகள் அனைத்தும் தங்களுடைய ரிஸ்கை தேடி போகக்கூடிய நேரம். நீங்க பறவையை பார்த்துருப்பீங்க, விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எந்த பறவையுமே கூட்டுல இருக்காது. அந்த நேரத்துல மனிதன் தூங்கும் பொழுது அவனுடைய ரிஸ்க்கு தடைபட்டு போகிறது. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஃபத்ஹுல் பாரி என்கிற கிதாபுல சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் தன்னுடைய அடியார்களுக்கு ரிஸ்கை பங்கு வச்சு கொடுக்கிறான். அந்த நேரத்துல ஒருவன் தூங்குகிறான் என்று சொன்னால் தங்கடம் இல்லாமல், நிர்பந்தம் இல்லாமல், எந்த தேவையும் இல்லாமல் ஒருவர் தூங்கினால் அவருக்கு ரிஸ்க் தடைபட்டு போய்விடும். இன்னைக்கு பொருளாதாரத்துல பறக்கத்து இல்லை, வருமானத்துல பறக்கத்து இல்லை, ரிஸ்க்ல பறக்கத்து இல்லை. என்ன காரணம்னா இதுதான் காரணம். அப்ப அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரம் ஃபஜ்ருடைய நேரம். இமாமுங்க சொல்றாங்க, அந்த நேரத்துல ஒருவர் திக்ரு தஸ்பீஹ்ல இருக்காரு, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால நஃபிலான வணக்கங்கள் கிடையாது, அந்த நேரத்துல திக்ரு தஸ்பீஹ்ல ஒருத்தர் இருந்தார்னா அவருடைய அமலிலும் அவருடைய ரிஸ்கிலும் அல்லாஹு தாலா பரக்கத் செய்கிறான். மட்டுமல்ல, ஃபஜ்ருடைய நேரத்துல தூங்குவதின் காரணமாக உடல் ரீதியாக பல்வேறு நோய்களும் பலகீனங்களும் ஏற்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால தூங்குறது பாவமானா பாவம் கிடையாது, ஹராமானா ஹராமும் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு பரக்கத்தான நேரமாக இருப்பதால் உலமாக்கள் அந்த நேரத்தில் தூங்குவதை வெறுக்கிறார்கள். அல்லாஹ் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக.